தொழிலில் வாழ்க்கையில் வெற்றி என்றது ஒரு போதை. வெற்றி என்ற போதைக்கு பின்னால் இருக்கிற சில கசப்பான உண்மைகளும் இருக்குது. நாங்கள் வெற்றி அடைஞ்சு கொண்டு போக போக எங்களை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள், அதாவது எங்களோட நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போகும். இந்த குறைஞ்சு கொண்டு போகிற கட்டத்தில் தனிமை எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே தனிமைன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு வெற்றிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற தனிமையை போக்குறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய், உங்களோட நல்ல நட்பிட்ட போய் உங்களோட பிரச்சனைகளை விளக்கப்படுத்தி கதைக்க இயலாது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் வீட்டை சொன்னால் வீட்டில் கவலைப்படுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நாங்கள் இதில் கோவொர்க்கர்ஸ் அல்லது டீம்கிட்ட சொன்னோம்னு சொன்னால் அவைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை போயிடும். இதால் தனிமையை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வரும். இங்கே வெற்றிக்கு பின்னால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிவார்ட் தனிமை. இந்த தனிமையை நாங்கள் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால், அலாங் த லைன் நீங்கள் வெற்றியை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற காலத்திலேயே சரியான நட்பையும் உங்களோட சேர்த்து வளர்த்து வச்சுக்கொள்ளணும். இது எனக்கே பர்சனலாக நடந்தது. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் போய் கதைக்கிறதுக்கு அல்லது போய் நான் ஆறுதல் தேடுறதுக்கு சரியான நட்புகளை ஆரம்பத்தில் தேடாமட்டேன். நான் பிறகு அது ஒரு டாஸ்க் எடுத்து என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய, எனக்கு அறிவுரையும் சொல்லக்கூடிய சரியான நட்புகளை தெரிஞ்செடுத்து கொண்ட பிறகுதான் உண்மையான வெற்றி எது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்ற வாழ்க்கையில். இங்கே தனிமைன்றது நாங்கள் வெற்றிக்கு கொடுக்குற விலை இல்லை. எங்களுக்கு தேவையான சரியான ஆட்களை தேடாததுன்ற விளைவு தான் தனிமை.